அண்ணே வேகமாடினே என்னண்ணே நீ சும்மா அப்பாடி இந்த வீடியோ ரேவதிக்கு அனுப்பி வைப்போம். என்ன மயில் மாமா ஏதோ வீடியோ அனுப்பியிருக்காரு. என்னைக்காவது யார்கிட்டயாவது வசமா வாங்குவாங்கன்னு தெரியும். இப்படி மொத்தமா எல்லார்கிட்டயும் வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இத முதல்ல சித்தி கிட்ட காட்டணுமே. ரெண்டு பேரும் அப்படி என்ன காரியம் பண்ணாங்க? அப்படியே அவங்க ஏதாவது பண்ணிருந்தா கூட இப்படியா மிருக மாதிரி அடிப்பாங்க? பதறாதீங்க சித்தி, முதல்ல வீடியோவை முழுசா பாருங்க. தப்பு ஊருக்காரங்க மேல இல்ல, எல்லாம் சிவனாண்டி சித்தப்பா பண்ண வேலை. புத்தி கெட்டு போய் நின்னா இப்படிதான் நடக்கும். அவர் அப்படி என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? கோவில் நகை திருடி ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாரு. அதான் ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு அடிக்கிறாங்க. பாவும் சித்தப்பா அடி தாங்காம எப்படி துடிக்கிறாரு பாருங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் புருஷனை மாட்டி விடணும்னு நீயும் புருஷனை சேர்ந்துதான் ஏதோ வேலை பண்ணிருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா உங்களை மாதிரி கூட இருக்கிறவங்களை கெடுக்கணும்னு பிளான் பண்ண மாட்டோம் சித்தி. ஆனா சித்தப்பா இதெல்லாம் பண்ணுவாரு. என் அப்பாவை தப்பானவர்னு ஊரு முன்னாடியே நிறுத்தி அசிங்கப்படுத்தினாரே, அப்போ உங்களுக்கெல்லாம் இந்த நியாயம் எங்க போச்சு? என் அப்பாவோட உடம்புல மச்சம் இருக்கான்னு ஊருக்காரங்க முன்னாடி செக் பண்ண கூட்டிட்டு போனப்போ என் அம்மா மனசு எப்படி துடிச்சிருக்கும். நீதானே சூப்பர், கரெக்டா விழுகுதுன அடி. என்ன தைரியம் தான் கோவில் நகை திருடுவீங்க? என்ன வரி குதிரை மாதிரி ஆயிட்டானுங்க. நீங்க தானே வயசுல பெரியவர், நீங்களே அவருக்கு புத்தி சொல்லி திருத்திருக்கணும். நீங்களே அவர் கூட சேர்ந்து போட்டி போட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? சகல, நீயும் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சும் சொல்லி பார்த்துட்ட, மிரட்டியும் சொல்லி பார்த்துட்ட, அன்பாவும் சொல்லி பார்த்துட்ட. ஆனா இவங்களோட அழிச்சாட்டியம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்க தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே தெரியலையேப்பா. இது பாரு மயிலே, பேசாம போயிரு. நீ எல்லாம் பேசி நான் கேட்கணும்னு எந்த அவசியம் இல்ல. ஏன் சித்தப்பு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு வாய் குறையல? இரு குறைக்கிறேன். அண்ணா அதை கொடுங்க. இந்தாங்க தம்பி. ஐயோ ஓடி விடுவாய். இதுக்கு மேல என்ன அடிக்காத. அடிச்சேன்னா நடக்கிறதே வேறாமா. நடக்கிறதே வேறையா? சித்தப்பு சத்தம் வெளியே வரக்கூடாது பாத்துக்க. கட்டா உழுத்து விட்டா இங்க இருந்து உன்னால நடக்க முடியுமானே தெரியல. இதுல என்ன பார்த்து நடக்கிறதே வேறன்னு பஞ்சு டைலாக் வேற. என்னங்க இதெல்லாம்? வந்தவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு இப்படியா முட்டாளா இருப்பீங்க? தோ இங்க நிக்கிறார பெரிய மனுஷன், இவரை கேளு. நான் முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட வரவு செலவு வச்சுக்க வேண்டான்னு படிச்சு சொன்னேன். இந்த மனுஷன் 5 கோடின்னு சொன்னதும் வாயை பொளந்துக்கிட்டு நம்பிட்டாரு. ரொம்ப வலிக்குதாங்க? வலிக்குதாவா? அந்த மயில் வாகனம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். அதுக்கு அந்த கார்த்தி மூளையா இருந்திருக்கான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சந்திரா. அதான் ரொம்ப வலிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சந்திரா. அம்மா அம்மா. மாமா, அந்த டேபிள கொஞ்சம் இங்க நகர்த்தி வைங்க. என்னங்க, நீங்க படுங்க.
அப்பா ஐயோ மெதுவா சந்திரா. அப்பா பா மெதுவாடி. கடவுளே, நானும் என் மாமாவும் எங்க 2 வீட்டு சம்மதத்தோட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என் மாமா மேல இருக்கிற கோவம் என் அம்மாவுக்கு சீக்கிரம் குறையணும். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சர்வாபிஷ சித்திரஸ்து, சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து, மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. போயிட்டு வாங்க. ஐயா, சொல்லுமா. அவங்க 2 பேரும் என்ன பூஜை பண்ணாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் குடும்பத்துல அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதான் இந்த தம்பதி சமயோஜித பூஜை செஞ்சு வச்சேன். இந்த பூஜை பண்ணினா தம்பதிக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் எல்லாம் நீங்கி எல்லா பிரச்சனையும் விலகிடும். அப்புறம் சந்தோஷமா வாழ்வாங்க. அப்படியா ஐயா? இந்த பூஜை பண்ணா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் நிஜமாவே தீந்துருமா? ஆமாம்மா. இதுக்கெல்லாம் யாராவது பூஜை பண்ணுவாங்களா? என்ன மாமா நீங்க? நான் எவ்வளவு ஆசையா சொல்ல வந்தேன், கடைசியில இப்படி சொல்றீங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த பரிகார பூஜையை மட்டும் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் மாமா. எனக்காக கொஞ்சம் யோசிங்களேன் ப்ளீஸ். எனக்கு நீ சொல்ற இந்த பூஜையில நம்பிக்கை இல்லை. நம்ம இன்டென்ஷன் நல்லபடியா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ கவலைப்படாம இரு. அப்ப பூஜை வேண்டான்னு சொல்றீங்க, அப்படிதானே? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் அந்த பூஜையை மட்டும் பண்ணா என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நானும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன். அதுக்கு தான் நான் உங்களை இவ்ளோ கம்பல் பண்றேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். இப்ப எதுக்கு அடம் பிடிக்கிற? உன் சித்தி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கண்ணு எப்பவுமே நம்ம மேலதான் இருக்கும். இப்போ போய் நம்ம இந்த பூஜை எல்லாம் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? மாமா, அப்போ உங்களுக்கு பூஜை பண்றது பிரச்சனை இல்ல, அந்த பூஜையை இங்க பண்றதுதான் பிரச்சனை. ரெண்டும் தான். இப்ப இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது. எதனா பிரச்சனை ஆயிட போகுது ரேவதி. அதெல்லாம் ஆகாது மாமா. இந்த ஒரு பூஜை மட்டும் எனக்காக ப்ளீஸ். எனக்காக ஓகே சொல்லுங்க மாமா. சரி, ஓகே.